வணக்கம். இன்று ஒரு ஜோதிட ஆய்வு அப்படின்ற விஷயங்களில் கூகுள் மீட்டிங்கில் ஒரு ஜாதகத்துக்கான விளக்கங்கள் அப்படின்றத ஜோதிட ஆய்வு பண்ண போகிறோம். இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா ஜாதகத்தோட அமைப்பு. கூகுள் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாதகம் கொடுத்தவங்க அப்படின்றவங்க அவங்க வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கான விளக்கங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை சொல்லுவோம். இப்போது ஜாயின் பண்ணுற ஜோதிடர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாருமே சொல்லி முடித்த பிறகு அப்போது ஜாதகம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களையும் அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அது பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது நமக்கு ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன மாதிரியான நம்மளோட ஒரு திறமை அப்படின்ற விஷயம் இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு அந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை நம்ம கவனித்து அதுக்கான பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த கூகுள் மீட்டிங் அப்படின்றது போயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக அனைவருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே பார்த்திங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் உங்களோட ஜாதக அமைப்பையும் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி அப்படின்ற விஷயங்கள் பண்ணி என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்கள் தெளிவாக அருமையாக பார்க்கலாம். மற்றும் இது இல்லாமல் மற்ற ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களையும் நிறைய போட்டு வந்துகிட்டே இருக்கேன். நம்ம வீடியோ பதிவாக பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இல்லையா? ஓகே, டேட்டா பர்த் போட்டு சார்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. நம்ம இந்த ஜாதக அமைப்புலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். டேட்டா பர்த் நோட் பண்ணி வைக்கல. ஓகேங்க சார். இவர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, கோல்சார நிறுவனங்கள் ஜாதகத்தில் எப்படி போயிட்டுருக்கு, அதனால் என்ன பலன்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு கடந்து வந்த ஒரு தசாபுத்தி அமைப்பின்படி பல விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அடுத்து ஃப்யூச்சரில் இவர் வீடு கட்டுவாரா, இல்லை ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முழு நேரமாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதக அமைப்பில் லக்னம் அப்படின்றது ஒரு மீன லக்னம். லக்னம் அதிபதி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாக இருக்குது. அந்த கடகம் என்பது ராசியாக இருக்குது. ராசியிலேயே சந்திரன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சந்திரன் குரு இணைவு, குரு உச்சம். அப்போ குருவோட பார்வை உங்களுக்கு லக்னம் அப்படின்ற விஷயங்களுக்கு படுது. இப்போ லக்ன அதிபதி ராசியில் உட்காந்து ராசி அதிபதி ராசியிலேயே இருந்து உங்களுக்கு உச்ச குருவுடன் இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு தொழில் வேலை அவர் எடுத்துக்கொண்ட என்ன முயற்சியாக இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது அந்த ராசி லக்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது உச்ச குருவோடையே இருக்குது அப்படின்னா மிக நல்ல மனிதர் அப்படின்ற விஷயங்களாக கடகராசி எந்த விஷயம் இருந்தாலும் முன்பே கணித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இப்படி தான் நடக்கும், நமக்கு இதுதான் வரப்போகுது அப்படின்ற விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா ஒரு சுதாரித்து கொள்ளக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அப்படின்ற விஷயங்கள். அதுலேயும் குருவோட ராசி அப்படின்ற விஷயங்கள் இருப்பது ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு பிறக்கும்போதே அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அவர் கல்வி அப்படின்ற விஷயத்தில் 4ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயங்கள் உட்காந்து ஒரு பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் தடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஆரம்ப கல்வி அப்படின்றது முடிந்திருக்கும். ஒரு உயர்கல்வி அப்படின்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராசி லக்னங்களோடு குரு சம்மந்தப்படுது. சந்திர கேந்திரத்தில் புதன் அப்படின்ற விஷயம் இருப்பது, அவர் ஒரு ஞானம் அப்படின்ற விஷயம் அவருக்குள்ளாகவே கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதான் பார்க்கல. ராசி லக்னம் பொறுத்தளவில் நல்லா இருக்குது. அவர் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த ஒரு கணித்து செய்யக்கூடிய ஒரு கடமை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு பஞ்சுவாலிட்டி அப்படின்ற விஷயம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்களை சொன்னார்னா அந்த விஷயத்தில் முடிச்சு கொடுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக இருப்பார். பார்த்திங்கன்னா ஒரு ராசி அப்படின்றது இது கிரக அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அடுத்து ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துக்கலாம். இப்போ ராசி உங்களுக்கு கடகராசி, ராசியிலேயே குரு, ஒரு 3ஆம் இடத்துல ஒரு கன்னி வீட்டில் செவ்வாய், துலாம் வீட்டில் புதன் கேது, விருச்சிகம் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன்,
அடுத்து உங்களுக்கு ஒரு கும்பத்தில் சனி பகவான், அடுத்து லக்னம் வந்து மீன லக்னம், அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு. இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களுக்கு இப்போ சந்திர பகவான் அப்படின்றத பொறுத்தளவுலே பார்த்தீங்கன்னா ராசி, அவர் நல்ல மனிதன் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டோம். அப்போ தாயாருக்கும் காரக கிரகம் அதுதான். ஆனால் 4ஆம் வீட்டில் புதன் கேது அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ அந்த கேது அப்படின்ற விஷயங்கள் புத்திகள் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு ரொம்ப பெருசாலாம் அனுபவிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டுருக்கும். ஏன்னா ஒரு ஆட்சி பலம் பெற்று குருவோட இணைக்குதுங்க. என்ன விஷயங்களா இருந்தாலும் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயமா இருப்பாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் தன் வீட்டுக்கு 6ல் மறையுது, அதாவது மேச வீட்டுக்கு 6ல் மறையுது, ஒரு 5ஆம் வீட்டுக்கு 11ல் இருக்குது. அப்போ 5ஆம் வீட்டு வேலைகள் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துலையே சூரியன் சுக்கிரன். அப்போ வந்து ஒரு லக்னத்தை செவ்வாயும் பார்க்குறதுன்னு ஒரு விஷயம். கோபம் அப்படின்றது இவருக்கு வரும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஞ்சம் சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் எல்லாமே தான் இருக்குது. அப்போ லக்னத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் முன்கோபம் அப்படின்ற விஷயம், பிடிவாதம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கடமை தவறாமல் ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுல ஒரு நல்ல பஞ்சுவாலிட்டியாக செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஒரு வாக்கு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு தவறக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நினைக்கக்கூடியவர் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர் அப்படின்றதா கண்டிப்பாக இருப்பார். ஒரு 4ஆம் இடத்து புதன் கேது அப்படின்ற விஷயங்கள் கல்வி, ஆரம்ப கல்வி அப்படின்ற விஷயங்களை கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி அப்படின்றதுல சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அது பிறகு பண்ணியிருப்பார். அப்படி இல்லைன்னாலும் ஒரு அனுபவம் ரீதியாக கல்வி முறை அப்படின்ற விஷயங்களை இவர் கற்றுட்டு பல விஷயங்களை கற்றுருப்பார். ஆனால் இவர் படித்தது பார்த்தீங்கன்னா +2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒரு இப்போ டபுள் டிகிரி படித்த மாதிரியான அறிவு அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவம் அவருக்கு, அனுபவ ரீதியாகவும் மற்ற விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு தெரிஞ்சது ரீதியாகவும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த அனுபவம் அப்படின்றது தான் இவருக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்க்குறேன். ஒரு கல்வியில் பிரச்சனை தடை வந்து அது பிறகு படித்திருக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம். அந்த சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்து கேது இருப்பது இது ஒரு கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அஷ்யூராகவே கண்டிப்பாக சொல்லலாம். ஜாதகர் வந்து நம்ம கேட்கும்போது அவர்கிட்ட விஷயங்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கொஸ்டினை கேட்டுக்கலாம். சுக்கிரன் சூரியன் இருப்பது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சூரியனுடன் 10 டிகிரிக்குள்ளே இணைஞ்சு சூரியன் வந்து ஒரு நல்ல சுபத்தன்மையாக இருக்குது. இப்போ வாக்குஸ்தானாதிபதி 5ல் இருக்கார். மனசில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்குது அந்த வாக்குஸ்தானாதிபதியை சுக்கிரனாக வராரு, ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கடமை தவறாமல் நினைக்கிறது, ஒரு ஏழை பணக்காரர் ஒரு எந்த யாருன்னு நபர்கள்னு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம ஒரு விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற விஷயம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு எளிமை அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பந்தா காட்டிக்கிறது அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ பந்தா காட்டுற விஷயம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் இருக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு என்ன விஷயங்கள் கிடைச்சாலும் ஒரு எளிமையாக ஓகே அப்படின்றத அக்செப்ட் பண்ணி நடந்துக்கிறக்கூடிய ஒரு அருமையான மனிதர் அப்படின்ற விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்க சூரியன் ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா அவருக்கு இருக்குது. ஆக ஒரு ஜாதகம் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் நல்ல சுபத்தன்மையாக இருக்குது, சந்திரன் சுபத்தன்மையாக இருக்குது, தாய் தந்தை உங்கள் தாய் தந்தை பார்த்தீங்கன்னா அருமையாக கண்டிப்பாக ஒரு இவருக்கு எல்லா விதத்துலேயும் உதவிகள் ஹெல்ப் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு நீலாயில் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு சூரியன் சுக்கிரனோடு இணைந்து சுபத்தன்மை, ஒரு சந்திரன் குருவோடு இணைந்து சுபத்தன்மை அப்படின்றப்ப ஒரு அருமையான விஷயங்கள் தாயாரோட அரவணைப்பு இவருக்கு ஒரு நெடுகாலம் கண்டிப்பாக இவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த ஜாதக அமைப்பு. அவங்களோட ஜாதக அமைப்பில் அருமையாக சூப்பராக இருக்குங்க. இப்போ கேள்விகள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அது பிறகு தசாபுத்தி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். அப்புறம் கொஸ்டின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கேள்விகள் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு சொந்த வீடு கட்ட முடியுமா அப்படின்ற இருக்கு. அப்போ சொந்த வீடு அப்படின்ற விஷயங்களில் இவருக்கு அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயம் வருது. ஆனால் செவ்வாயோட வீட்டில் அங்கே ராகு உட்காந்துட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த ராகுவையும் பார்க்குறாரு அப்படின்றதுனால செவ்வாயே விஷயங்கள் இருக்கு. மேலும்
இடத்துல புதன் கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. அந்த சுக்கிரன் இப்போ செவ்வாய் தசையில சுக்கிர புத்தி தான் நடக்குதுன்னு சார் சொன்னாரு. அப்ப அந்த சுக்கிரன் வந்து சூரிய பகவானோட இணைந்து அஸ்தங்க லெவல்ல இருக்காரு, நெருங்கி இணைஞ்சிட்டாரு. ஆக சுக்கிரன் அதோட பலம் அப்படி இழந்து 4ஆம் இடத்து பலன்களை செய்ய முடியாம அங்க கேது உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. அதுவும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்ற விஷயங்கள் வரும்போதும் அவரு 8ல் கேதுவுடன் இணைந்து மறைகிறார் அப்படின்ற விஷயமா வருது. ஆக 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தாய் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது குருவோட இணைந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிலராசி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு 4ஆம் அதிபதி ஒரு அஸ்தங்க லெவலில் இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 8ல் மறையுது. ஒரு புதன் கேது அப்படி சம்மந்தப்பட்டிருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் கேது இருக்கு. ஆக வீடு அப்படின்ற விஷயத்துல இவருக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது செவ்வாய் தசை நடந்தும் கண்டிப்பாக வீடு கட்ட முடியலன்னா அப்போ ஒரு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேச வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ராசிக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த விஷயங்களால் ராசிக்கு லக்னத்துக்கும் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாலே உங்களுக்கு அப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவருக்கு பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கு. இது இவருக்கு செவ்வாய் தசையில் அந்த சுக்கிரனோட பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வாங்கியிருக்காருங்க. இப்போ அடுத்து செவ்வாய் தசை சுக்கிரனோட புத்தி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து சூரிய புத்தி. இப்போ கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனும் இணைந்து சுபத்தன்மையாக அருமையாக விருச்சிக வீட்டில் ஒரு நில வீட்டில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காரு, நிலக்காரகனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படின்றப்ப சுக்கிரனோட புத்தி இப்போ நடந்தும் 4ஆம் அதிபதியோ புத்தி நடந்தும் அவங்களுக்கு ஒரு வீடு அப்படின்ற விஷயத்தில் கட்ட முடியல, இழுபறி அப்படின்ற விஷயங்கள் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அடுத்து உங்களுக்கு சூரியன் அப்படின்ற அமைப்பில் சூரியன் சந்திரன் அந்த 2 விஷயத்தில் 100% இவர் வந்து பண்ணிடுவார், கட்டிடுவார். 2025ல் 4ஆம் மாதத்துக்கு பிறகு இருந்து 2026 அந்த பீரியடில் ராகு தசை ராகு புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கட்டி ஒரு பாசிட்டிவான டைம், நல்ல டைம் இருக்குது. ஒரு அந்த 1.5 வருஷ பீரியடு, அந்த 1.5 வருஷ பீரியடில் இவர் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்குங்க. ஒரு சுக்கிரன் வந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் சூரியன் இருக்குது. அப்போ 4ஆம் அதிபதியோட அஸ்தங்கம் பண்ணி சூரிய பகவான் அவரோட செயல்களை செய்கிறதுக்கு ஒரு தகுதியாக இருக்கார். சூரிய புத்தி செவ்வாய் தசையில் சூரிய புத்தி 2025 4ஆம் மாதம் ஆரம்பிக்க போகுது. அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த ஒரு வருடம் அடுத்து சந்திர புத்தி செவ்வாய் சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது சந்திரன் குருவோடு இணைந்து சூப்பராக இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் 2026 முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டி சொந்த வீடு அப்படின்ற விஷயங்களை கட்டி கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு முழுமையாக பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு சந்திர கேந்திர புதன் கேது ராசியிலேயே குரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு நடப்பது உங்களுக்கு 2ஆம் அதிபதியோட ஒரு தசை அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆக எது எடுத்தாலுமே வந்து வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு ஜாஸ்தி அதிகமாக வருது. கணிப்பு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு துல்லியமாக ஓரளவுக்கு இருந்தாலும் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாக்கு நீங்கள் சொன்னால் பழிக்குது அப்படின்ற விஷயங்களை நிறைய பேர் உங்களோட இன்ட்ரெஸ்டாக வந்து சொல்லி அதனாலையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதன் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரியான பாசிட்டிவ் உங்களுக்கு மைண்ட் நிறையவே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான தான் பார்க்குறேன். ஏன்னா லக்னத்துக்கு 2ல் ராகு, அடுத்து நடக்க போகிறது ராகு தசை தான் உங்களுக்கு கேள்வி அப்படின்ற விஷயம். ராகு தசையில் எப்படி இருக்கும் ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்றத ஃபுல்லாகவே ஒரு ஜோதிடம்ன்றதை ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ராசி லக்னம் சுபத்தன்மை ஆகி உங்களுக்கு வாக்குஸ்தானம் அப்படின்ற விஷயம் ஒரு செவ்வாயோட தசை அப்படின்ற விஷயம் நடக்குது. அதனால் வந்து வாக்கு பலிதம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. மேலும் ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரனுடன் நல்ல சுபத்தன்மையை 5ஆம் இடத்துல இருக்காங்க. மனசுக்கு ஒரு தப்பு அப்படின்ற விஷயங்கள் சொல்லாமல் நேர்மையாக அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த தகுதி போதுங்க. ராசியிலேயே இருக்க ஒரு குரு இருக்க போதனை, அடுத்தவங்களுக்கு 4 பேர்த்துக்கு நல்லது சொல்லணும் அப்படின்ற அறிவுரை அப்படின்ற விஷயங்கள் குரு இருக்கார். அப்போ நல்ல மனிதராக இருக்கீங்க. வாக்குஸ்தானம் உங்களுக்கு நல்ல பலிதம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்றதுல உங்களுக்கு ராகு அப்படின்றது இப்போ இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஓகே. ஆனால் வந்து தொழிலாகவே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே ராகு இருக்கார். வேறு எந்த ஒரு சுக்கரோட பார்வை இல்லை. சனி பகவானோட பார்வை அங்கே ராகுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட படுது. அப்படின்றப்ப வந்து பார்க்கும்போது
உங்களுக்கு இப்போ அஸ் யூஸ்வல் இப்போ போகிறீங்க இல்லையா, செவ்வாய் தசை எப்படி நடக்குதோ அதே தான் வந்து உங்களுக்கு மேச வீட்டில் உட்காந்து செவ்வாயோட வேலையை தான் அந்த ராகு செய்ய போகிறாரு. இப்போ என்ன நடக்குதோ அதுதான் ராகு தசையும் அப்படின்ற விஷயத்தையும் நடக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஏன்னா செவ்வாயோட பார்வையை வாங்கிய ராகு, சனியோட பார்வையை வாங்கிய ராகு, லக்னத்துக்கு 2 அப்படின்ற விஷயத்தில் சில பிரச்சனைகள் அப்படின்றது ராகு தசையும் டைரெக்டாக நடக்கும்போது அப்படின்றப்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் அஸ் யூஸ்வல் இப்போ என்ன வேலை தொழில் பார்த்துட்டு பார்ட் டைமாக வேலை, பார்ட் டைம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்ருக்கீங்க. அதுலேயே அப்படியே கன்டினியூ பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஃபுல் டைமாக பண்ணுறதுல பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராகு 2ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கு. நல்ல விஷயம். ஒரு வாக்கு அப்படின்ற விஷயத்தில் நல்லாவே இருக்கும். அவங்க சொல்கிறதும் பேசுகிறத வந்து கண்டிப்பாக எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் இங்கே செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்கி ஏற்கனவே சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இல்லை. அம்சத்தில் குருவோட இருக்குது, ஓகே தான். இருந்தாலும் செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்கி சில பிரச்சனைகள் அப்படின்றதுனால வாக்குனால அந்த 2ஆம் இடத்துல ராகு அப்படின்னாலே அதில் விஷயங்கள் ஏதாவது இல்லைங்க பிரச்சனைகள் அப்படின்றது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் அஸ் யூஸ்வல் என்ன வேலை ஜாப் அப்படின்ற விஷயங்கள் பண்ணுறீங்களோ அதையும் பண்ணிவிட்டு இதையும் பார்ட் டைமாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஏன்னா இப்போ செவ்வாய் தசை தான் போகுது. அடுத்தும் பார்த்தீங்கன்னா மேச வீட்டில் உட்காந்து செவ்வாய் மாதிரியே தான் செயல்படும் ராகு அப்படின்றதுனால அதவே நீங்கள் கன்டினியூ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை அப்படின்ற விஷயங்களை பிறந்திருக்காரு. கண்டிப்பாக புதன் தசைன்றது இந்த டைமில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இந்த டைமில் வந்திருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து தொழில் அப்படின்ற விஷயம் சூப்பராக கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். தொழிலில் வந்து புதன் தசையில் அந்த சந்திர கேந்திரத்தில் உட்காந்த புதன் அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஒரு இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதுக்கு சம்மந்தப்படாத ராகு செவ்வாய் அப்படின்ற விஷயமா வருது. அந்த அடுத்து உங்களுக்கு நடக்க போகிறது குருவோட தசையும் பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்குது. அப்போ வந்து லக்னாதிபதி உங்களுக்கு ஒரு 6ஆம் அதிபதி அப்படின்ற விஷயமா வர்றாரு. ராசிக்கு 6ஆம் அதிபதி லக்ன அதிபதியாக வர்றாரு. அப்படின்றப்ப போதனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அருள்வாக்கு அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தப்பட்டது தான் அந்த குருவும் பண்ணுவார். ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புதன் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் இப்போதைக்கு உங்களுக்கு ராகு, அடுத்து குரு அப்படின்ற விஷயங்கள் தான் வரப்போகுது அப்படின்றதுனால அஸ் யூஸ்வல் நீங்கள் இப்போ பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம். அடுத்து உங்களுக்கு கேள்வி அப்படின்றது 2 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அடுத்து புதன் தசை கேது தசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புதன் கேது அப்படின்னு 2மே ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்படின்றப்ப வந்து அந்த துலாம் வீட்டில் உட்காந்துருக்கு. அப்படின்றபடியாக ஒரு இப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இழுபறியாகவே இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. புதன் தசை கேது தசை ஒரு புதன் பார்த்திங்கன்னா சனி பகவானோட இணைஞ்சிருக்கு. கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச வீட்டில் உட்காந்துருக்கு. அவங்களுக்கு ஆரம்ப கல்வி அப்படின்ற விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ அந்த 4ஆம் இடத்துல புதன் கேது உட்காந்தாலே, கல்வி ஸ்தானத்தில் கேது உட்காந்தாலே தடைகள் அப்படின்றதே கண்டிப்பாக நிறைய பார்த்துருக்கேன், கொடுத்துருக்கு அப்படின்றது தான் பார்க்குறேன். ஆரம்ப கல்வி ஒரு முடித்து அப்புறம் உயர்கல்விக்கே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்பட்டு அதுபோல் தான் படிச்சிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு புதன் கேது அப்படின்ற விஷயங்கள் முடிந்து அடுத்து சுக்கிரன் ஒரு நிமிஷம் அவருக்கு என்னென்ன தசை போகுது அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது ஓகே, புதன் கேது தசை வந்து பார்த்தீங்கன்னா 1980, புதன் தசை 1976, அடுத்து கேது அப்படின்றது 1983 வரைக்கும் போயிருக்கு. அப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 66னா ஒரு 17 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் 17 வயசுன்றப்ப +2 முடிக்கிற ஸ்டேஜ், அந்த +2 முடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்காரு. அப்படின்றப்ப சுக்கிர தசை அப்படின்றது ஒரு 17 வயசு இளம் வயதில் கண்டிப்பாக வந்திருக்கு. அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கல்வி அப்படின்றதுல ஒரு நல்ல சுக்கிர தசை அந்த அஸ்தங்கமாகி இருக்கிறதுல ஒரு உயர்கல்வி படிப்பில் பிரச்சனையாகி மறுபடியும் படிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக வராரு. கடகத்துக்கு 4ஆம் அதிபதி அஸ்தங்கமாகி தசை நடத்துறது கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகம் நடந்திருக்காது. ஏன்னா சூரியனிடம் ஒரு வாக்குஸ்தானாதிபதியிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பாதிபதியிடம் அவர் அஸ்தங்கமாகிறது ஒரு நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக. ஏன்னா கடகத்துக்கு ஒரு மீன் லக்னத்துக்கு சுக்கிர பகவான் பகையாகி இருக்காரு. அவர் வலுப்பெறக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஒரு சூரியனுடன் நினைவு பெற்ற ஒரு தசை அப்படின்றது
உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகோ அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் நார்மலாக போயிருக்கும். சூரியன் அப்படின்ற விஷயம் தசை அப்படின்றது புத்தி தசைகள் வந்தது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு சுக்கிரனுடன் இணைந்த சூரிய தசையில் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். அவரோட தந்தை அப்படின்ற விஷயங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். சந்திர தசை சொல்லவே வேணாம். குருவோட இணைந்து ஆட்சி பலம் பெற்று அருமையான தசை. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வராரு, ராசி அதிபதியாகி அங்கேயே ஆட்சி பலம். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர உங்களுக்கு தசைகள் நல்லா போயிருக்கும். செவ்வாயோட தசை அப்படின்னு விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு செவ்வாய் வீடான பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சூரியன் சுக்கிரன், இன்னொரு வீட்டில் ராகு உட்காந்துருக்கு. இப்போ ராகுவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை உங்களுக்கு ராகுக்கு படுது. அப்படின்றதுனால அந்த மேச வீட்டு பலன்கள் அப்படின்ற விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு வகையான இந்த 5ஆம் வீட்டு பலன்கள் அப்படின்ற விஷயம் விருச்சிக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்றது கருது வழியில் நன்மைகள் அப்படி விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஏன்னா ராகு உட்காந்து அங்கே பாவத்துமாகி செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்கியிருக்கு. அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த 10ஆம் தொழில் விஷயத்தில் சில இடைஞ்சல் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இப்போ அந்த தொழில் ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயோட பார்வை விழுகுதானா அங்கே ராகு உட்காந்துருக்கு, சனியும் அங்கே பார்க்குது. ஆக 3 பாவரங்களும் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. அப்படின்றதுனால தொழில் அந்த விஷயத்தில் உங்களால் அதை சாட்டிஸ்ஃபை ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் போகுது. அதுதான் பார்க்க முடியுது. அடுத்து உங்களுக்கு ராகு தசை வரும்போது ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்தோட உட்காந்துருக்கு. இருந்தாலும் 10ஆம் இடத்துல உட்காந்த ராகு அப்படின்ற விஷயம் பல தொழில் விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த விஷயம்தான் இல்லை, அஸ்ட்ராலஜின்னு இல்லை, மற்ற நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு தொழில் விஷயம் அப்படின்றது கிடையாது. பல விஷயங்கள் தொழிலில் உங்கள் கைக்குள்ளே வச்சுருப்பீங்க, பல விஷயங்களை நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அடுத்து ஒரு அஸ்ட்ராலஜிவே ஒரு முழு தொழிலாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. 50% வந்து தொழில், 50% வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயங்களை பார்க்குறதுக்கான அமைப்பு அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த அமைப்பு அப்படின்றது தான். ஏன்னா சனி செவ்வாயோட பார்வையை ராகு வாங்கி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அடுத்து குருவோட தசை அருமையாக இருக்கும், கண்டிப்பாக நல்ல தசை போக போகுது. அடுத்து உங்களுக்கு சனி பகவானோட தசை கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44க்கு பிறகு தான் வருது. 2060க்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானோட திசையை வருது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிப்பாக வந்து எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல அமைப்பில் உட்காந்துருக்கு. சனி பகவான் அவரோட வீட்டில், செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட வீட்டில் உட்காந்தாலும் தனித்து தான் உட்காந்துருக்காரு அப்படின்ற விஷயமா தான் இருக்குது. பகை வீடு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஒரு அசுப பார்வைகளும் செவ்வாய்க்கு கிடைக்கல. புதன் பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு. கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புதன் கேது அப்படின்ற விஷயங்கள் ஒரு டிகிரி சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கேது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா 21 டிகிரி, புதன் வந்து 27 டிகிரி. புதன் கேது நெருங்கி இணைஞ்சிருச்சு. புதன் கேது நெருங்கி இணைவு அப்படின்ற சேர்க்கிறதுனால தான் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கல்வி சம்மந்த பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அறிவு ஞானம் அப்படின்ற விஷயங்களில் ஒரு கணிப்பு அப்படின்ற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இது உங்களுக்கு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசை புத்தி அப்படின்ற விஷயம். 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. வீடு வந்து கட்டுறதுக்கு 25 to 26 பாசிட்டிவான டைம் இருக்குது. கண்டிப்பாக அந்த இதில் கட்டுறதுக்கான ஒரு 100% பாசிட்டிவ் இருக்குது. ராகு தசை அப்படின்ற விஷயங்கள் வந்து ராகு தசை ராகு புத்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்போது 10ஆம் இடத்தோடு ஒரு நிலக்காரங்களோட வீட்டில் உட்காந்துருக்கு. அப்படின்றப்ப அங்கே சனி செவ்வாய் பார்வைக்குனால அப்போ ராகு தசையிலும் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் தொந்தரவுல கொடுக்கும். அப்போ இந்த 2 வருஷம் பீரியடில் நீங்கள் கட்டிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் பார்க்குறேன். அடுத்து தொழிலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாக பண்ணாமல் ஆஸ் யூஸ்வல் இப்போ போகிற மாதிரியே தான் அப்படியே தான் போகும் அப்படின்றது தான் பார்க்குறேன். மற்றபடி அனைவருமே பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. கடைசியாக வந்து அவர் என்ன கேள்வி விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் என்ன ஐடியா சொல்கிறாரு அப்படின்ற விஷயங்களை கேட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத கணித்துவிட்டு அது பிறகு நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம பேசலாம். ஓகேங்க சார், அவ்வளோதாங்க சார். அடுத்து என்ன விஷயங்கள்ன்ட்டு பாருங்கள் சார். ஓகே.